2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். கூசை முனுசாமி வீரப்பன் டாக்குமெண்ட்ரி சீரிஸ் நீங்க பார்க்கும்போது இட்ஸ் நாட் கூசை முனுசாமி வீரப்பன், இட்ஸ் கூஸ்பம் முனுசாமி வீரப்பன் தான் சொல்லுவீங்க. ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் அவங்க வச்சிருப்பாங்க. அவர் பேச பேச நமக்கு இருக்கிற ஒரு ஆல்பம்லாம் வேற மாதிரி பார்க்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு கேரக்டர். அதுவும் நான் வந்து வெஸ்டர்டெல்லாம் நான் பண்ணணும்னு தான் ஆக்டிங்ல வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு மெனக்கட்டீங்க பாடி லாங்குவேஜுக்கு அந்த விஷயங்கள்? வீரப்பனார் வந்து ஒரு கோப்புகாட்சி இருக்காருன்னா அது வீரப்பனார் மட்டும்தான் இருக்க முடியும், அதை தாண்டி வேற யாரும் இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்த நம்ம எப்படி ஃபீல் பண்றது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்லிம்மெல்லாம் கிடையாது, ஃபிட்டு. ஏன்னா அப்படி ஃபோர்ஸ் வந்து நீங்க இப்படிங்கிறதுக்குள்ள இப்படி போவாரு, இப்படிம்பாரு. அந்த ஃபோர்ஸ்ல நீங்க வந்து சாதாரணமா நீங்க வந்து சொல்லவே முடியாது. டப்பு டப்பு டப்புங்க அந்த ஃபோர்ஸ். அந்த மக்கள் பார்த்த பார்வை இருக்கு. என்னை வந்து அங்கே விடவே மாட்டாங்க, ஏன்னா கூட்ட முடியுவாங்க. ஏன்னா கையெடுத்து விட்டாங்க, நம்பவே மாட்டீங்க. அந்த மக்கள் ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் இருந்தா கால் விழுகிறதுக்கு கூட ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அந்த உருவத்துல ஒரு குழந்தை காலில் கூட விழுவாங்க. ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம், நான் ஜாட்ஜனோ. எல்லாருக்குமே வீரப்பன் அவர்களை பற்றி பல பார்வைகள் இருக்குது, பல விஷயங்கள் அவரை பற்றி பேசுகிறாங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில் அவருடைய பயோபிக்கு ஜி5ல ரீசெண்டாக வந்துச்சு. அதில் அவருடைய ரோலை நடித்த முருகன் ப்ரோ அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. மகேந்திரன் முருகன் அவர்கள், வணக்கம் ப்ரோ. ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ப்ரோ? ப்ரோ நல்லா இருக்கேன். சூப்பர் ப்ரோ. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் எப்போவுமே அவரை பற்றி கேட்கும் போதும், அவரை பற்றின சில விஷயங்களை கேள்விப்படும் போதோ ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள் ரொம்ப நிறையா இருக்கும். உங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் வந்து உண்மையில ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு? முதல்ல அந்த வாய்ப்புக்கு முன்னாடி வீரப்பன் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ ஆக்சுவலாக வந்து வீரப்பன் அவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா படிச்செல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்த ஸ்கூல் டைமில் அப்போல்லாம் எனக்கு வந்து அவரை படித்து வீரப்பனை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு அப்போ தெரியல. ஃபோட்டோ பார்க்கும்போதே பெரிய கிரேஸ் இருக்கும், அந்த மீசையும் அந்த ஆளும் அந்த முகமும் அப்போ பெரிய கிரேஸ் இருக்கும். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் தான் வந்து அவரை பற்றி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ படிக்க படிக்க ஒரு மனுஷன் ஒரு காட்டுக்குள்ளே இப்படி ஒரு கேங்ஸ்டராக இருந்து இருக்கிற நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட்டோட விஷயத்தையும் கைக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு பண்ணிட்டு எல்லாம் பெரிய ஒரு விஷயம் தான். அதுவும் இந்த நீங்க கூசை முனுசாமி வீரப்பன் டாக்குமெண்ட்ரி சீரிஸ் நீங்க பார்க்கும்போது இட்ஸ் நாட் கூசை முனுசாமி வீரப்பன், இட்ஸ் கூஸ்பம் முனுசாமி வீரப்பன் தான் சொல்லுவீங்க. எவ்ரி ஃப்ரேம் அண்ட் வந்து எந்த ஒரு உங்க எபிசோட்லயும் உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த கூஸ் பம்ப்ஸ் நீங்க சொல்லவே வேண்டாம், அது அப்படியே ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் வச்சிருப்பாங்க. அவர் பேச பேச நமக்கு இருக்கிற ஒரு ஆல்பம்லாம் வேற மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஸோ அப்படித்தான் நான் வந்து பழகினது. எனக்கு அந்த கேரக்டர் கிடைக்குது அப்படிங்கும்போது எனக்கு அது பெரிய ஒரு ஸ்டோரி. நீங்க நம்பவே மாட்டீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு கேரக்டர். அதுவும் நான் வந்து வெஸ்டர்டெல்லாம் நான் பண்ணணும்னு தான் ஆக்டிங்ல வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கேன். சும்மா ஹீரோயிசம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி இதுலாம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஒரு கேரக்டர்னா இந்த மாதிரி பண்ணணும்னு தான் நான் உண்மையாலுமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பா ப்ரோ. இப்போ அவருடைய டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க, இப்போ வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு சில ரோல்ஸை ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம வந்து எப்படி அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம்? ஏன்னா அவருடைய நடை, உடை, தோரணை, அந்த மீசை, உங்கள் மீசையும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்ல. நீங்கள் என்ன ஹோம் ஒர்க்லாம் பண்ணீங்க ப்ரோ அந்த ரோலுக்காக? ப்ரோ மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு இந்த கேரக்டர் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு கேஸ்டிங் டைரக்டர் வந்து சுகுமார்னு சொல்லி அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணியிருந்தார். எனக்கு அவர் நல்லா பரிச்சயப்பட்ட முகம் தான், பேசினது சரியா இல்லை. ஆனால் எப்படி அவர் என்ன நோட் பண்ணாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. தென் அப்புறம் நான் அவர்கிட்ட பேசிட்டு அன்னைக்கு சென்னை போயிருந்தேன். ஆடிஷன் மீன்ஸ் ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நிறைய பேர் அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே 30 பேரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு வாய்ப்பு. 30 வீரப்பன் தாண்டி நான் கேட்டேன். அப்ப அவங்க எவ்வளவு ஷார்ப்பா ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த டீம் வந்து சாதாரண டீம்ல, ஐ மீன் நான் வந்து அவங்கள ரொம்ப இதா சொல்றேன், இந்த படத்தில் நடிச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்ல. அதாவது என் கேரக்டர் ஓகே, என் கூட்டாளிங்க இருக்கிற கேரக்டர் வந்து இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருந்தாங்க, இந்த இந்த முடியெல்லாம் இப்படி பின்னாடி ஒருத்தர் கேரக்டர் ஒருத்தர் பேபி வீரப்பன், அவரை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் எடுக்கணும்ட்டு அந்த ஃபேஸ் கட்டு, அந்த ஹேர் கட் எல்லாத்தையுமே டோட்டலா சேஞ்ச் பண்ணி ஒருத்தர் அப்படியே கொண்டு வந்தாங்க. ஸோ அவ்வளவு டீட்டெயில்டா ஒர்க் பண்ணாங்க. அப்போ வீரப்பனுக்கும் அந்த அளவுக்கு கண்டிப்பா ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த அளவுக்கு. ஸோ
ஸோ அப்போ அந்த ஸ்பாட்ல போகும்போது தான் வந்து உங்க உங்க பிஎடும் ஹேர் கட்டும் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்படின்னாங்க. ஏன்னா நான் அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவ்வளவு தூரம் முடி வச்சிருந்தேன், பிஎட் வந்து இந்த ஸோ அப்போ ஓகேண்ணே சரி ஓகேங்க யார் கேரக்டருங்க அப்படின்னு சொன்னப்போ வீரப்பன் கேரக்டருங்க சொல்லிங்களா அவரு அப்படின்னாரு. எனக்கு அப்படியே இருந்த ஷாக்குக்கு இல்ல அந்த ஸ்பாட்ல வந்து நான் யோசிச்ச விஷயம் வந்து இதுதான். சரி ஓகே இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு பருக்கு இல்லாம நம்ம இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம என்னங்கிறது பார்த்துருவோம். பரவாயில்ல, ஐ மீன் இன்னைக்கு செக் பண்ணி பார்க்குறாங்க, இந்த ஹேர் கட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மீசெல்லாம் செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பிளான் ஆகும். சரி ஓகே அப்படின்னு அந்த ப்ராசஸ் போகுது. சரின்ட்டேன், முடிச்சுட்டு அந்த ஹேர் கட்லாம் பண்ணிட்டு அந்த மீஸ்ல, ஆனா எனக்கு அது ஒரிஜினல் மீசல் தான். நிறைய பேருக்கு செட் பண்ணி பார்த்தேன், அது ஒரிஜினல் மீசல். சோ உங்க பியர்டோட சேர்த்து ஒரு மீசா மாதிரி வச்சிட்டீங்க இல்லையா? ஆமா, இல்ல நான் ஏற்கனவே வச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம், நிறைய வச்சிருக்கேன். ஊருக்குள்ளே சுத்துவேன் அந்த மாதிரிலாம். இல்ல எப்படி சுத்துனா, நான் சொல்றேன் இந்த ஆக்டிங்க்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஆக்டிங் ஒரு விஷயம் எனக்கு. அதனால நான் நிறைய கெட்டப் போடுவேன். 60s 70s அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க. அப்புறம் கமலஹாசன் அவர்களோட கெட்டப் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்த்து தான் சுகுமார் அவர்கள் வந்து என்னை வந்து அந்த இடத்துக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஐ மீன் இப்படி இந்த கேரக்டர் செட் ஆகலாம் வாய்ப்புகள் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நான் டைரக்டர் சார் நம்ம சரஜோதி நான் முன்னாடி போய் நின்னேன். தென் வந்து அவர் கேட்ட முதல் கேள்வி வந்து இந்த மீசா ஒரிஜினலா அப்படின்னாரு. ஸோ ஆமாங்க ஒரிஜினல் தான் அப்படின்னா சரி ஓகேன்ட்டு அப்போ அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு ஒவ்வொரு விஷயமும். கண்டிப்பா ப்ரோ. இப்போ நீங்க வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிட்டாங்க, உங்க கேரக்டர் இதான்னு சொல்லிட்டாங்க, இப்போ நீங்க தான் வீரப்பன் அவர்களாம் நடிக்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க ப்ரோ? இப்போ நீங்க வந்து அவருடைய வீடியோஸ் நிறைய பார்த்தீங்களா? இல்லைன்னா படக்குழுல இருந்து ஆப்வியஸா சொல்லியிருப்பாங்க, நீங்க எவ்வளவு மெனக்கட்டீங்க பாடி லாங்குவேஜுக்கு அந்த விஷயங்களுக்குலாம்? இங்க வந்து வீரப்பன் மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கள வந்து ஒரு பயோகிராஃபி கைண்ட் ஆஃப் வீரப்பன் அவர்கள் ஒரு கோப்பு காட்சிகள் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. ஆனா அந்த இடம் கிடைச்சிருக்கு, எனக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் அதுல இருந்து அதுல ரொம்பவுமே என்னை வந்து அதுல வெளிக்காட்டணும். ஐ மீன் ஒரு வீரப்பனார் வந்து ஒரு கோப்பு காட்சியில் இருக்காருன்னா அது வீரப்பனார் மட்டும்தான் இருக்க முடியும், அதை தாண்டி வேற யாரும் இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்த நம்ம எப்படி ஃபீல் பண்றது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்லிம் எல்லாம் கிடையாது, ஃபிட்டு. அப்படியே கையெல்லாம் அப்படியே உங்களுக்கு கை அவர் டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களோட இதுல என்ன தெரியுமா, டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. காடுல நடக்கிறதா அவங்களுக்கு பெரிய எக்ஸசைஸ். ஸோ நடந்தா எப்படி இருக்கும் ஒருத்தவங்களோட உடம்பு அப்படிங்கும்போது அந்த உடல் பாகெல்லாம் வந்து அப்படியே கைகள்லாம் அப்படி இறுக்கமா இருக்கும். நடந்தா நீங்க ஒரு நாள்ல எத்தனை கிலோமீட்டர் வேணா நீங்க நடக்கலாம், அப்படித்தான் இருப்பாரு இந்த உடம்பே. ஸோ அப்போ அந்த உடம்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், டயட்னா கொஞ்சம் உடம்பு இது பண்ற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அவங்களுக்கு நான் பண்றேங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் இலைச்சி வெறும் ஜூஸு, சக்கரை போடாம ஜூஸ், அப்புறம் ஃபுட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு எடுத்தேன். அப்புறம் 2 வேலைக்கு இந்த மாதிரி மட்டும் குறைச்சிக்கிட்டேன். நடப்பேன், நான் டெய்லியுமே நடப்பேன். உண்மையாலுமே சொல்லப்போனா நானும் ஃபோன் பேசினா ஒரு 10 கிலோமீட்டர்லாம் நடப்பேன், 20 கிலோமீட்டர் நடப்பேன். ஸோ அது எனக்கு பரிச்சயப்பட்டது தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் மட்டும் பண்ணேன் நடக்கிறதுக்கு. ஏன்னா அவருக்கு ஃபோர்ஸ் வந்து நீங்க இப்படிங்கிறதுக்குள்ள இப்படி போவாரு, இப்படியும் பாரு, அந்த ஃபோர்ஸ்ல நீங்க வந்து சாதாரணமா நீங்க வந்து சொல்லவே முடியாது. டப்புங்க அந்த ஃபோர்ஸ். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன். அவங்க காட்டின ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸை வந்து நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். அவர் பேசும்போது விரல் அசைவுகள், அந்த பார்வை, திடீர்னு பார்த்துட்டு இருப்பாரு, திடீர்னு இப்படியும் பாரு, அதுதான் பதில், அப்படித்தான் இருக்கும். பெருசா பேசிட்டே பேசலாம் மாட்டாரு விஷயத்துக்காக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் ஸ்டடி பண்ணேன். கொஞ்சம் விஷயங்கள் தான், ஏன்னா நமக்கு ஃபுல்லா அவரோட ஃபுட்டேஜ் நமக்கு தேவை கிடையாது. அது ரொம்ப சென்சிட்டிவ்னால அவங்க பத்திரமா வச்சிருக்காங்க. நமக்கு சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் காட்டினாங்க, அதை பார்த்து நான் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணேன். ஓகே ப்ரோ, சூப்பர். இப்போ கெட்டப் போட்டு ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே. இப்போ அந்த காடு அந்த சார்ந்த இடங்களுக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு வைப்பு கிடைக்கும். அதுவும் நீங்க வந்து அவருடைய அந்த கெட்டப்ல அவரை மாதிரியே போகும்போது நீங்க கண்ணாடியில பார்த்துருப்பீங்கல்ல, அந்த அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு ப்ரோ? ப்ரோ அந்த கெட்டப் கூட ஒரு 3 மாசம் 2.5 மாசமும் 3 மாசமா இருந்தேன் ப்ரோ. வந்து எப்படி சொல்றது, இன்னொன்று முதல் நாள் எக்ஸ்பீரியன்ஸே வந்து எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். முதல் நாள் வந்து நாங்கள் அந்த ஹோட்டல்லேருந்து அந்த ஷூட்டிங் நடக்கிற காட்டுக்கு போகும்போது
முத நாளே போயிட்டு ஒருத்தரை சட்டையை பிடிச்சி கீழே உட்கார வச்சு அடிக்கிறது தான் முறை ஷாட்டு. நான் வந்து முத நாள் வந்து நான் எப்பவுமே அந்த அளவுக்கு ஒரு ரகடான இதெல்லாம் கிடையாது. இப்பவும் சாஃப்டா பேசுறது பிடிக்கிறது, கொஞ்சம் இந்த ஜாலியாக மாதிரி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு போனா அடிக்கணும்னா எனக்கு இல்ல அந்த ரேஞ்சு கிடையாது. ஸோ அப்புறம் நீங்க வந்து இந்த ஷாட்டுக்கு வந்து நீங்க அவர் அடிக்கணும், கீழே அவர் முடி பிடிச்சிட்டு அடிக்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து ஒரு 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 அறை வச்சுன்னு ஃபுல்லாக அடிக்கக்கூடாது, பள்ளின்னு இருக்கணும் அப்படின்னாங்க. ரைட்டு அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணா ஓகேவா உங்களுக்கு? இல்லை ஓகேம்மா நீங்க பண்ணுங்க ஆக்டிங் தானே. வச்சேன் பொழிச்சுன்னு ஒன்று. அவரே பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் அடிச்சிட்டீங்க, சாரிண்ணா. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல போனா உங்களுக்கு வந்து சின்ன விஷயமே இல்லை. ஏன்னா அங்க வீரப்பனாரா மட்டும்தான் நான் வாழ்ந்தேன். ஏன்னா அந்த மக்கள் பார்த்த பார்வை இருக்கு, என்னை வந்து அங்க விடவே மாட்டாங்க அந்த இடத்துல. ஏன்னா கூட்டம் கூடிடுவாங்க, இல்லைன்னா வந்து பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அதிகமா விரும்பவே இல்லை. ஆனா ஒரு ஷூட்டிங் நடக்கிற ஸ்பாட்ல சுத்தி பார்த்துட்டே இருப்பாங்களே நம்மள, அவங்க பார்வையே நம்மளை வந்து அந்த பயமெல்லாம் கிடையாது. அந்த பார்வையில வந்து ஒரு எங்கிட்ட பேச வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஐ மீன் ஆக்டராலாம் கிடையாது, உண்மையை சொல்ல போனா அந்த இடத்துல நான் இந்த கெட்டப்ல இருக்கேன் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. ஒரு வேளை வீரப்பனே வந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு அவங்களோட யோசனைகள் இருந்துச்சு. ஏன்னா எங்க கையெடுத்துலாம் கும்பிட்டாங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க. அந்த மக்கள், ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் இருந்தா காலில் விழுகிறதுக்கு கூட ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அந்த உருவத்தில் இருக்கிற ஒரு குழந்தை காலில் கூட விழுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு இதா இருக்காங்க. என்கிட்ட பேசுறாங்க, ரொம்ப பிடிக்குங்க எங்களுக்கெல்லாம், ஒரு ஊருக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, கேட்டவங்களாம் நிறைய பண்ணியிருக்காங்க இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது மக்கள்னாலையும் சரி, காவல்துறையினாலும் சரி, கர்நாடக காவல்துறையினாலும் சரி, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஒருத்தங்களோட அவங்களோட கருத்தில் தானே சொல்லுவாங்க. ஸோ எங்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதுதான் சொன்னாங்க. ஓகே ப்ரோ. இப்போ நீங்க சொல்லும்போது நான் அந்த கெட்டப்ல இருக்கும்போது நான் பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க, விட்டா காலையே விழுந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. நீங்க எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நீங்க உணர்ந்தீங்க ப்ரோ? நீங்க வந்து ஒரு ஒரு ஆரா ஃபீல் பண்ணீங்களா? அது எப்படி இருந்துச்சு ப்ரோ அது? நாங்க அந்த ஹோட்டல்ல வந்து எங்களுக்கு நியர்பை ஒரு 400 மீட்டர்ஸ். எங்க டிரைவர் அண்ணா வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக வண்டி விட்டு இறங்கி போறாரு. நான் உட்காந்துட்டு இருக்கேன், அந்த இதுல உட்காந்துட்டு இருக்கேன், இந்த கியர் பாக்ஸ் போடுவாங்க இல்லையா அந்த வேன்ல, அது மேல சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். பசங்களோட எல்லாம் பேசிட்டு அந்த கூட்டாளிங்களோட பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என்னோட வியூ வந்து வெளியே நிக்கிறவங்களுக்கு தெளிவா தெரியும். அப்போ வந்து ஒரு 4-5 பேர், ஒரு 2 பேர், ஒரு 2 அம்மா, ஒரு ஐயன், இன்னொரு குழந்தை, இவங்க 4 பேர் எட்டிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. பார்க்கும்போது பார்த்துட்டு அவங்க வந்து அந்த கர்நாடகா கலந்த தமிழ்ல வந்து நோ இங்க பாருங்க, வீரப்பா உட்காந்துருக்காரு, வீரப்பாக்கா உட்காந்து அது மாதிரி என்னமோ சொல்றாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பார்த்துட்டு திடீர்னு எடுத்து கையெழுத்து இப்படின்னாங்க, எனக்கு அப்படியே குப்புன்னு ஆயிடுச்சு. சரிங்கம்மா சரிங்கம்மா அப்படின்ட்டு அவ்வளவுதான். அப்புறம் அந்த அளவுக்கு அந்த இடத்துல இருந்து விலகி வந்துட்டோம். எனக்கான அந்த நாள் வந்து அதை யோசிச்சுட்டே இருக்கேன், எப்படி வந்து என் முன்னாடி எப்படி கையெடுத்து கும்பிட்டாங்க அப்படின்னு. அப்பதான் அந்த யோசிச்சேன், எனக்கு முன்னாடி கிடையாது, நான் போட்டிருக்க இந்த ஒரு விஷயம் வந்து வீரப்பனார் அவருக்கு முன்னாடி இருக்காங்க, அவர் தான் அந்த கையெடுத்து கும்பிட்டதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் அந்த பார்க்கறதுக்கு, அந்த வீரப்பனார் மறுபடியும் பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. இப்போ ஷூட்டிங் அப்படின்னாலே கஷ்டம் தான். ஏன்னா இப்போ பல விஷயங்கள் இருக்கும், பல விஷயங்களை மேனேஜ் பண்ண வேண்டி இருக்கும். இதே காடுகளை போய் ஷூட்டிங் பண்றது வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயம் தானே. நீங்க அங்க பட்ட கஷ்டங்கள் இல்லைன்னா ஏதாச்சும் சந்திச்ச சேலஞ்சஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குதா? ப்ரோ கஷ்டமெல்லாம் இல்லை ப்ரோ. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சேன். அந்த கேரக்டரை வாழ்ந்தனால நான் செருப்புடமே நடந்தாங்கலாம். எனக்கு செருப்பே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அந்த காட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு. அதான் உண்மை. அது ஏனோ என்னன்னு தெரியல. ஒரு முள்ளுக்காலில் வந்து நாங்களாம் செப்பல் போட்டு தான் நடந்தோம். ஏன்னா அந்த கேரக்டருக்கு அந்த மாதிரியான ஒவ்வொரு ட்ரெஸ் கோடு, செப்பல் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி அவங்க ஒரு ஃபோட்டோவில் எப்படி இருப்பார், வீரப்பனார் வந்து எப்படி இருப்பார் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்து எனக்கு பண்ணாங்க. ஸோ அப்போ எனக்கு போகும்போது எனக்கு காடுகள் எனக்கு பெரிய ஒரு கஷ்டமெல்லாம் கொடுக்கல. எனக்கு இந்த அனுபவம் வந்து உண்மையை சொல்லப்போனால் கஷ்டமே கிடையாது. அதை உண்மையை ஏற்றுக்கிறேன். ரொம்ப இஷ்டப்பட்டு அந்த கேரக்டர் வந்து உள்வாங்கி இருந்தனால எனக்கு மேபி அது தெரியலையா என்னவோ தெரியல, கஷ்டப்படல, உண்மையை சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிட்டேன். ஓகே. ரொம்ப இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்டே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கேட்குறக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து அந்த காடுகளில் ஒர்க் பண்ணும்போது இப்போ சில ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் நடந்திருக்கலாம் ப்ரோ, இந்த விஷயம் நடந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இது நாங்கள் நினைக்கவே இல்லை, இது இவ்வளோ நல்லா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா ப்ரோ? ஆக்சுவலாக வந்து
ஒரு இந்த யானையை ஷூட் பண்ற மாதிரியான ஒரு ஷாட் வரும். அதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து குழந்தையிலேருந்து வீரப்பனார் பெரிய ஆளாக வரைக்கும், அதாவது அந்த யானையை கொள்ற வரைக்கும் அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த சின்ன வயசு வீரப்பன், அப்புறம் இடைப்பட்ட கால வீரப்பன், அப்புறம் பெரிய வீரப்பன் மாதிரி ஒரு காலகட்டம். அப்போ வந்து ஒரு கன் ஃபயருக்கு வந்து அது டபுள் பேரல், அது ஒரிஜினல் ரிவால்வர் தான், ஒரிஜினல் டபுள் பேரல் கன் தான். ஸோ அது வந்து பாயிண்ட் ஆகாது உங்களுக்கு. ஐ மீன் உங்களுக்கு ஷூட் பண்ணலாம், ஃபயர் ஆகும், ஆனால் பாயிண்ட் ஆகாது. ஸோ இதுதான். ஸோ அந்த துப்பாக்கி எடுத்துட்டு ஷாட் என்ன அப்படின்னா, அது இதுலேயும் இருக்கும், பூஜை முசாமி வீரப்பனில் ஒரு ஷாட் இருக்கும். துப்பாக்கி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு கன்ஃபைடு அவர் பேசுவார், ஏதாவது சுடும்போது பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவார். பேர்ட் வேர்ட்ஸ் மீன்ஸ் ஏதாவது ஒரு சின்ன அந்த வட்டார மொழி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவார். ஆனால் அதை அவர் ரெகுலராக பயன்படுத்துகிற வார்த்தை தான். எடுத்துட்டு இப்படி துப்பாக்கி எடுத்துட்டு இப்படி சுடுவாங்க. ஸோ அந்த ஷாட் பண்ணும்போது டைரக்டர் என்னாவும் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களும் என்னை பார்த்துட்டு ஸ்டன் ஆனாங்க. எனக்கு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வேல்யூ தெரியும். ஸோ ஓகேங்களா அப்படின்னு, ஒரு நிமிஷம் இருங்க, எங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ணுங்க, ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் உங்களை வந்து வீரப்பனா பார்த்தோம் அந்த கன் ஃபயர்ல. ஏன்னா அவங்களை அவ்வளோ தூரம் நாங்கள் வாட்ச் பண்ணியிருக்கோம், வீடியோலையும் சரி ஃபோட்டோலையும் சரி. அந்த கன் ஃபயர்ல அந்த பார்வை இதெல்லாம் அப்படி பார்த்துருக்கோம். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் வந்து ஸ்டன் ஆகிட்டோம் அப்படின்னு அந்த செகண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து ஒட்டபே செலுத்துச்சு. ஸோ அங்கே நான் என்னோட பெஸ்ட்டை பண்ணணும், எந்த அளவுக்கு என்னால் முயற்சி பண்ணணும், அவர் மாதிரி இல்லைன்னாலும் அதுக்கு உண்டான ஒரு அர்ப்பணிப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் அங்கே பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த விஷயம் வந்து எனக்கு இப்போ வரைக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம், அவங்க சொன்ன விஷயம். கண்டிப்பா ப்ரோ, நீங்க சொல்லும்போது அவ்வளோ எமோஷனாக நீங்கள் சொல்லும்போது புரியுது. நீங்கள் வந்து இந்த இந்த ரொம்ப இஷ்டப்பட்டு இந்த கெட்டப் போட்டிருக்கீங்க, ஓகே எல்லாம். ஆனால் அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பேக் ஷாட்லேயோ இல்லாட்டி ஃபேஸ் தெரியாத மாதிரியே தான் நிறைய சீன்ஸ்லாம் இருக்குல்ல. அது உங்களுக்கு வந்து பர்சனலாக ஏதாச்சும் ஹர்ட் ஆச்சா, இல்லைனா ஐயோ நம்ம ஃபேஸ் இன்னும் நல்லா தெரியுற மாதிரி இருந்துக்கலாம்னு தோணி இருக்கா? வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். ஏன்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி கைண்ட் ஆஃப் யாரோட ஒரு பயோகிராஃபி எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து இருக்கு இல்லையா. அப்போ வந்து அவங்களோட முகத்தையே இது பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியலாம், ஒருத்தங்களோட கேரக்டரை எடுத்து பண்ணும்போது அந்த கேரக்டர் தான் அதிகமாக ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ஒரிஜினல் வீரப்பன் இல்லாமல். ஸோ அது ஒரு ரீசன் இருக்கு. மேபி நம்பவே மாட்டீங்க, அந்த போஸ்டர்ல இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க கவனிக்கிறாங்கன்னு பாருங்க பீப்புள். என்று நிறைய பேர் கேட்டது, போஸ்ட்ல உங்க போஸ்ட் வந்து ஃபிளெக்ஸ்ல பாத்தீங்கன்னு எனக்கு முந்தா நேத்து கூட ஒருத்தங்க சொன்னாங்க. ஏன்னா அது வீரப்பன் அவரு. ஸோ அப்போ அந்த ஒரு இது விஷயங்கள் மாறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், புரியுதுங்களா? வீரப்பன் எப்படி இருக்காங்கிறது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் நிறைய பேருக்கு தெரியும், உண்மையை சொல்ல போனா. ஸோ அந்த விஷயங்களும் கொஞ்சம் மாறக்கூடாது. டாக்குமெண்ட்ரி கைண்ட் ஆஃப் அப்படிங்கும்போது அது வேற எந்த ஜேர்னலையும் போயிடக்கூடாது, கொஞ்சம் கூட படம் மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டமா பண்ணியிருக்காங்க டீம். சூப்பர் ப்ரோ. இப்போது நீங்கள் அந்த ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த ஒரு ஃப்ளெக்ஸில் பார்த்துட்டு உங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு பல பேர் உங்களை கவனிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பாராட்டு வந்து நமக்கு வந்து எப்போயுமே மனசில் நிற்கும். அது முதல் பாராட்டாக இருக்கலாம், இல்லாட்டி இப்போ கடைசியாக வந்த பாராட்டாக இருக்கலாம். அதை நினச்சி நம்ம நைட்டு வந்து ஒரு நிமிஷம் யோசிப்போம்ல, சே இந்த பாராட்டா இவங்களா அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரொம்ப முக்கியமான பாராட்டு என்ன ப்ரோ? முக்கியமான பாராட்டுனா எனக்கு அப்படி யாரையும் தனிச்சு பார்க்கல, ஆனா அது வேல்யூ தான். ஒருத்தவங்களோட ஒரு பாராட்டும் வேல்யூவா தான் பார்க்குறேன். ப்ரெஸ் ஆக்சுவலாக ப்ரெஸ் ஷோவில் வந்து நாங்கள் பார்க்கும்போது சரத்தனா வந்து அந்த இடத்துல வந்து என்னை பற்றி சொல்லி அந்த ஸ்டேஜ் ஏற வச்சு, அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்குறேன், ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்பவுமே தேவை. ஏன்னா நான் அப்கமிங் ஒரு கலைஞனா வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த பாராட்டுகளும் நம்மளை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமா கருதுறேன். அந்த இடத்துல வந்து நக்கீரன் கோபால் அண்ணாவும் வந்து என்னை பற்றின சில வார்த்தைகள் சொன்னாங்க, சரத் ஜோதி அண்ணாவும் என்னை பற்றி சில வார்த்தைகள் சொல்லும்போது மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அதுவே அந்த பாராட்டை வந்து ரொம்ப பெருசா பார்க்குறேன். ஏன்னா அந்த அந்த இடம் கிடைக்கிறதா எனக்கு பெருசு. இதுல முகம் தெரியுது தெரியல, அது வந்து நான் அதுக்கு ஒரு துளி கூட கவலையப்படல. இப்போ வரைக்கும் நான் வந்து எனக்கு இந்த ஃப்ரேம்ல வந்து ஃபேஸ் தெரியலையே, அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் வந்து கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. ஏன்னா இந்த இடம் யாரோட கேரக்டர் எடுத்து பண்றோங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்குறேன். அது வந்து சாதாரண விஷயமே இல்லை. அதோட வேல்யூ என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இடத்துலயே வந்து நான் துப்பாக்கியோட நின்னேன்.
சூப்பர் ப்ரோ. ஸோ உங்களை வந்து ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ எங்களுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, கண்டிப்பா அதுதான். இன்னும் ஒரு 5 வருஷத்துலயோ இல்லாட்டி உங்களுடைய ஃபியூச்சர் கோல் அப்படின்னா என்ன? என்ன மாதிரியான பிளான் வச்சிருக்கிறீங்க? நாங்க உங்களை என்னவா பார்க்கலாம்? ப்ரோ நீங்க வந்து அடுத்த ஏதாவது எந்த கேரக்டரை பார்த்தாலும் இது மகித்தங்கமாவே நீங்க யோசிக்க முடியாது. அந்த மாதிரி கேரக்டர் தான் எனக்கு நடிக்கணும்னு ரொம்பவுமே எதிர்பார்க்கிறேன். இனிமே வந்து நீங்க என்ன அந்த வீரப்பனாரோட கெட்டப்ல இருந்த நேரடி போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து டோட்டலா இப்படிலாம் சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரியான முகபாவமே அங்கே இருக்காது. அந்த கோபம், அந்த மீசை இப்படி இப்படி பண்ற விஷயங்கள், நான் சில பல பிக்சர்ஸ்லாம் இனிமே தான் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயே பதிவு பண்ணேன். ஏன்னா இந்த ஒரு கொஞ்ச நாள் வந்து வீரப்பனாரோட இது பார்த்துட்டு அப்புறம் ஒரு பிக்சரே போஸ்ட் பண்ணி, இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி பிக்சர் எதுவுமே போஸ்ட் பண்ணவே கிடையாது. இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். ஓகே. அந்த பிக்சர்ஸ் வந்து நான் டெய்லியும் எடுத்து பார்ப்பேன். நீங்க நம்பவே மாட்டீங்க. நானே வந்து டெய்லியும் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு நான் தான் ரசிகன், மிகப்பெரிய காதலன் நான் தான். அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கேன். உண்மை அதுதான். என்ன நான் ரசிச்சனாலதான் இங்க உட்காந்துருக்கேன். ஸோ டெய்லி நான் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன் அந்த போட்டோஸ்லாம். என்ன வெசடைலா நான் வந்து டிஃப்ரெண்டா என்னை வந்து நீங்க இப்படியே பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்குன்னா இது நெக்ஸ்ட் ஃபிலிம்ல பார்க்கும்போது இது மகித்தங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வரவே கூடாது. ஓ இது மகித்தங்கமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் வெயிட் பண்ணிட்டு ப்ரோ. அதாவது எப்படி கேட்கறேன்னா நான் வந்து அடையாளமே தெரியக்கூடாது அந்த மாதிரி. சூப்பர் ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ. இவ்வளவு நேரம் பல விஷயங்களை கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான்.